நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறும கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. ஏ போகிற வழியில உசிலம்பட்டியில் சாப்பிட போனேன். அந்த சாப்பிட போகிற இடத்துல உசிலை தாலுகா 58 கிராம பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகளை சந்தித்தேன். ஜெயராஜ், பெருமாள், உதயகுமார், ஜெயக்குமார், சின்னாதேவர், அப்புறம் சின்ன யோசனை போன்ற விவசாயிகள் அத்தனை பேரையுமே நான் சந்திச்ச பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 30 வருஷமா ஒரு கால்வாய், இந்த 58 கால்வாய் வந்து பெண்டிங்கில் கிடக்கு, நீங்கள் அதை பார்க்கணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நீர் தொட்டி பாலம், ஆசியாவிலே 2வது நீர் தொட்டி பாலம் கட்டப்பட்டு 17 வருஷமா இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு மாசத்துல ஒரு டெக்கு முடிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 டெக்கு தான் இருக்கு. ஆனா இன்னும் முடிக்கல. கடந்த அக்டோபர்ல பொதுப்பணித்துறை அமைச்சர், நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய OPS அவர்கள் வந்து பார்த்து டிசம்பருக்குள்ள முடிச்சிருவேன்னு உறுதி கொடுத்துட்டு போன பிறகும் 2 மாசத்துக்குள்ளே முடிச்சிட்டு போன பிறகும் இது நடக்காம கிடக்கு. கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் விவசாயிகள் தரிசனமா மாறி போச்சு. பெரியவர்கள் தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் அத்தனை பேரும் பல்வேறு மாநிலங்களில் போய் இட்லி சுட்டு, முறுக்கு சுட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதாரமே நலிந்து கிடக்கு. இந்த நலிந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கு 2 மாசத்துல முடிக்க வேண்டிய வேலை கிட்டத்தட்ட 17 வருடங்களாக 2005 இருந்து 96% பணி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இன்னமும் அதே வேலையை சொல்லிட்டு இருக்காங்க என்று இந்த விவசாயிகள்லாம் சொல்றாங்க. இந்த பணியை முடிச்சா 1500 ஹெக்டேர் வேலை முடியும். கண்டிப்பாக மார்ச், இன்னைக்கு வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ள இது முடித்தால் இந்த உசிலம்பட்டி கிராமங்களுக்கு ஒரு மறுவாழ்வு ஏற்படும். அத்தனை இளைஞர்களுக்கும் இங்க மதிப்பு கூட்டப்பட்ட வேலை இங்க விவசாயத்துல கிடைக்கும். இது செய்யணும். இது செய்யல அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இது மாதிரி எத்தனை திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், நீர்வழி சாலைகள் திட்டங்கள், இந்த மாதிரி கால்வாய் திட்டங்கள் பெண்டிங் இருக்கோ அத்தனை இடத்திற்கும் நான் இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறேன். எல்லா இடத்திற்கும் சென்று பார்த்து இதற்கு மிகப்பெரிய ஒரு இதை செயல்படுத்தி முடிப்பதற்கான ஒரு முயற்சியை நான் முன்னெடுப்பேன் என்று இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.